சிவகுரு சொற்பொழிவு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல நல்ல ஆன்மீக தகவல்களை பார்த்து வரும். இன்றைக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினுடைய சிறப்பு பதிவு. திருச்செந்தூர் கடலில் அமைந்துள்ள ஒரு முருகஸ்தலம். முருகப்பெருமான் குஞ்சிருக்கும் தோறெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு இணங்க இருப்பாரே. ஆனால் இந்த இடம் மட்டும் அதுக்கு மாறா கடல்ல இருக்குன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இது கடல் மட்டும் அல்ல, இங்கு மலையும் இருந்திருக்கு. அந்த மலைக்கு சான்றாக தான் இன்றைக்கும் திருச்செந்தூரின் வெளி பிரகாரத்தில் இங்கே இருக்க பெருமாள் கோவிலில் நமக்கு அந்த சந்தன மலையோட ஒரு சான்றுகள் காணப்படும். இது மலையும் கடலும் சந்திக்கிற இடத்துல பெருமான் வீற்றிருக்கிறார். பெருமாளுக்கு பூஜா மூர்த்தின்னு பேர். பூஜா மூர்த்தின்னு ஏன் வந்துச்சுன்னா, பெருமான் சூரசம்ஹாரம் முடிந்து எம்பெருமான் சிவபெருமானை பூஜை பண்ணிட்டு இருக்கும்பொழுது தேவர்கள் அழைத்த போது தன் பூஜை செய்த கையோட திரும்பி பார்த்ததுனால தான் முருகனுக்கு பூஜா மூர்த்தி அப்படின்னு பேர் இருக்கு. அதற்கு ஆதாரமாகத்தான் அவரோட கையில மலரையும் ஜபமாலையும் வச்சிருக்கார். நன்றி, வணக்கம்.